ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது அவல் வடை. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 200 கிராம் அவல் எடுத்து வச்சுருக்கேன். 4 பிரெட் ஸ்லைஸு, பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிது, 1-2 நுணுக்கிய மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு, சிறிதளவு தயிர், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். இப்போ எப்படி செய்யணுங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த அவலை ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கணும். கிளஞ்சோம்னா இந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ இதை நம்ம ஊற்றிடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்சியில் அதை அரைச்சிக்கணும். இப்போ இதெல்லாம் பிச்சு போட்டேன். இதை நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த ப்ரெட்டை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து இந்த அவல் நேரம் ஊறி இருக்கும். இதை நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். எல்லாத்தையும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இதில் இந்த பிரெட்டு தூளை நம்ம போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா போட்டுக்குவோம். இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இதில் நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். நறுக்கிய கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா, மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம உளுந்த வடை, மசால் வடை இப்படி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். அவல் வடை சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புதுசு புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றது. பாருங்கள், மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வடையாக பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு நீங்கள் கையிலையும் எண்ணெயை தடவிட்டு தட்டி போடலாம். பால் கவரோ எண்ணெய் கவரோ இருந்துச்சுன்னா அதில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி இங்கே வடையை தட்டி போடலாம். இன்னும் வேகலை. வெந்தனே ஒரு பக்கம் வெந்தனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா சதந்தனே எடுக்கணும். வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
சூடான சுவையான அவல் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.